Hello learners, welcome to our study. நான் உங்கள் ரம்யா. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா ஜனவரி 2025 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதுல லாஜிக்கல் ரீசனிங் பார்க்குறோம். இது ஃபெமிலியரா ரிப்பீட்டடா அவங்க கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இது நீங்க பேசிக்கா ஜென்ரலா பார்க்கும்போது AEIO இத நீங்க என்னதான் எப்படி வேணாலும் பாத்துக்கோங்கப்பா. ஆனா என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஃபார்முலா மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஒரு கொஸ்டின் கண்டிப்பா பண்ணிடலாம். ரொம்ப ஈஸி. இதுல சென்டர் ஆஃப் பொசிஷன் ரொம்ப ஈஸி. இதை நல்லா கத்துக்கோங்க. இது ட்ரூனா இது ஃபால்ஸ். இப்போ சப்போஸ் இது ஃபால்ஸ்னா இது என்ன? ட்ரூ. ஆப்போசிட்டட். அதே மாதிரி இங்க பாருங்க, திஸ் இஸ் ட்ரூ, திஸ் இஸ் ஃபால்ஸ். அப்ப இங்க ஃபால்ஸ்னா இங்க ட்ரூ. சேம் ஆஸ் இட் இஸ். அப்ப அப் டு டவுன், டவுன் டு அப், இந்த மாதிரி நமக்கு வரும். சரி, இதை வச்சு இப்ப நம்ம கண்டுபிடிக்க போறோம் இந்த ஆன்சர். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க சொன்னது இது. சரி, இப்ப என்ன சொல்லியிருக்காங்க? ஐ இஸ் ட்ரூ, ஐ இஸ் ட்ரூ, திஸ் இஸ் ட்ரூ. அப்ப ஐ ட்ரூனா இவங்க இ என்னது? ஃபால்ஸா? அப்ப ஐ ட்ரூனா இ ஃபால்ஸ். அப்ப இ ஃபால்ஸ்ன்னு வேற எங்க இருக்கு? ஒண்ணு இவங்க இருக்காங்க, இன்னொன்னு இவங்க இருக்காங்க. சரி, ஒண்ணு இதுல மேம் ஒரு கண்டிஷனா கிடையாது, ரெண்டு கண்டிஷன் இருக்கு. இப்போ ஐ ட்ரூன்னும் போது என்னென்ன வரும் அப்படின்றத நான் சொல்றேன். ஒரு விஷயம் பாருங்க. இப்போ ஓவரால் டேபிள் மாதிரி பார்க்கும்போது இது ஏ ட்ரூனா இவங்க ஃபால்ஸ். இதுல வந்து என்ன சொல்றது, ஃபைண்ட் த சொல்யூஷன்ஸ். அப்போ இவங்க இப்போ ஃபால்ஸ்னா மேல ட்ரூனா ஃபால்ஸா, இது கீழே வரும்போது ஃபால்ஸ்னா ட்ரூ. அப்போ இப்ப வந்து ரெண்டு ஸ்டேட்மெண்ட் சொல்லணும். ஒன்னு ட்ரூக்கு சொல்லணும், இன்னொன்னு ஃபால்ஸ்க்கு சொல்லணுமா? இப்ப நம்ம ட்ரூ ஸ்டேட்மெண்ட்க்கு சொல்லியிருக்கோம் இங்க. அப்ப இங்க நான் அடுத்து யாருக்கு சொல்லணும்? ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் சொல்லியாச்சு. அப்போ ட்ரூ ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்னவா இருக்கும்? அன்டிட்டர்மைண்ட். அன்டிட்டர்மைண்ட் என்ன அன்டிட்டர்மைண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரூவாகவும் இருக்கலாம், ஃபால்ஸாகவும் இருக்கலாம். ஓகேங்களா? அப்ப இப்ப பாருங்க, ஐக்கு இவங்க சொல்லிட்டோம். இப்போ இவங்க என்ன கேக்குறாங்க? அப்பர். அதே மாதிரி மேல இருந்து வரும்போது இந்த சைடு போறது, இந்த சைடு, இந்த சைடுன்றது என்னன்னா ஏ ஏ டு ஐக்கு வரும்போது ட்ரூல இருந்து ட்ரூ வில் மூவ் டவுன் ட்ரூ. அப்போ ட்ரூவோட வந்துச்சு. அப்போ இங்க ஃபால்ஸ் டவுன் வரும்போது என்ன வரும்? ட்ரூ ஆர் ஃபால்ஸ். தட் மீன்ஸ் அன்டிட்டர்மைண்ட். ஓகேங்களா? இது இருக்கு. அப்போ நீங்க இப்ப கீழே இருந்து மேல போறதுக்கு பத்தி பார்க்கணும். அப்போ ட்ரூ வில் மூவ் அப், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஏன்னா ஒரு சைடு தான் ஒரு ப்ரூஃபிங் வரும். அப்போ திஸ் இஸ் அன்டிட்டர்மைண்ட். சரி, அப்போ ஃபால்ஸ் வில் மூவ் அப், ஃபால்ஸ். ஓகேங்களா? அப்போ ஃபால்ஸ் வில் மூவ் அப், ஃபால்ஸ் அப்படின்னும் போது நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பாருங்க. அப்ப இவங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஐ ட்ரூ என்ன கிடைச்சிருக்கு? இது வெறும் ஃபால்ஸ் இருக்கு, இன்னொரு இங்க கண்டிஷன். அப்ப ஐ ட்ரூனா அன்டிட்டர்மைண்ட். அப்ப எனக்கு தெரிஞ்சிச்சு ஒன்னுக்கு டூன்னு. இப்போ ஒன்னுக்கு டூன்னும் போது நான் எல்லாரையும் ரிமூவ் பண்ணிட்டு ஆன்சர் கிடைச்சிருச்சு. பட் இருந்தாலும் கிராஸ் செக் பண்ண. அடுத்தது இப்ப ஐக்கு டூன்னு பார்த்தோமா, ஐக்கு ஃபால்ஸ் அப்படின்னு வைங்களேன். அப்ப இவங்களுக்கு ஃபால்ஸ்ன்னு வச்சா அப்ப இவங்க என்ன வருவாங்க? இ என்ன வருவாங்க? இவங்க ஐ ஃபால்ஸ்னா இ ட்ரூ. ஆனா அந்த மாதிரி ஒரு இ ஸ்டேட்மெண்ட்டே இங்க இல்லை. அதனால சரி விடு. சரி, ஐ ஃபால் இ ஐ ஃபால்ஸ்னா இவங்க என்ன ஓ என்ன ட்ரூ. அப்ப இங்க ஓ ஸ்டேட்மெண்ட்டும் இல்லை, அதனால ப்ராப்ளம் இல்லை. சரி, இப்போ ஐ ஃபால்ஸ்னா நான் இங்க என்ன சொல்லியிருக்கேன்? ஐ ஃபால்ஸ்னா ஓ ஒன் ஃபால்ஸ். அப்போ ஏ ஃபால்ஸ். அப்போ ஏ ஃபால்ஸ்னா யார் பாருங்க? ஆன்சர் பி. ஏன்றது இது ஒண்ணுதான் இருக்கீங்க. சரி, இப்ப பாருங்க, இவங்க ஃபால்ஸ்னா இவங்க ட்ரூ, அதுவும் வந்துருச்சா பாருங்க. இ இஸ் ட்ரூ. ஓகேவா? இப்போ ஓக்கு பார்க்கலாம். ஓ இஸ் ட்ரூ. இப்ப நீங்களே சொல்லுங்க, ஓ ட்ரூனா இவங்களோட ஆப்போசிட் யாரு? ஏ வந்து என்ன? ஃபால்ஸ். ஓகேவா? அப்போ ஓ ட்ரூனா ஏ ஃபால்ஸ். ஓகேங்களா? ஆனா ஏ ஃபால்ஸ்ன்றத பத்தி இங்க யாரும் கொடுக்கல. சரி, ஓ ட்ரூ வில் மூவ் அப், ட்ரூ மூவ் ஆகுமா? ட்ரூ வில் மூவ் அப்னு அன்டிட்டர்மைண்ட் பார்த்துருப்பீங்க. ட்ரூ மூவ் அப் அன்டிட்டர்மைண்ட். அப்போ இ அன்டிட்டர்மைண்ட். அப்போ இ அன்டிட்டர்மைண்ட். இ அன்டிட்டர்மைண்ட்னா சரி, இவங்க ட்ரூனா ட்ரூனா இப்படி ட்ரூனா இவங்க யாரு?
undetermined. அப்போ பாருங்க E and I is undetermined. அப்போ third option is C க்கு 1. ஓகேங்களா? இப்போ ஃபைனலி யாரை பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு, இருந்தாலும் நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்துருக்கோம். AEI போல O is false. O is falseனா என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு? O falseனா ஈக்கு வரும்போது என்னது? ஃபால்ஸ். O falseனா A is true. O falseனா என்ன? இவங்க ட்ரூ. சரி, அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் வருது அப்படின்னும் போது அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? டிக்கு சரி, ஈக்கு என்ன? அவங்க ஒரே ஒரு ஃபால்ஸை மட்டும் சொல்லியிருக்காங்க, ட்ரூ பத்தி இல்லை. அப்ப ஆன்சர் என்ன? ஓகேங்களா? இந்த மாதிரி தான் இண்டிவிஜுவலா நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா ஆன்சர் உங்களுக்கு கரெக்ட் ஆகும். அதே எல்லாத்துக்குமே அதே மாதிரி பார்த்துக்கோங்க. ஐஇல இருந்து ஆர்ஜின் யார் யாருக்கு மூவ் பண்றோம் அப்படின்றத பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அளவு நல்ல ஐடியா கிடைக்கும். நான் மறுபடியும் ஒரு வாட்டி சொல்றேன், என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சார்ட்டை மறந்துடாதீங்க. இது ஓவரால் சார்ட் AEIO. ஓகேங்களா? அப்போ ஐ வந்து ட்ரூனா அன்டிட்டர்மைன். ஓகேங்களா? அப்ப இவங்க ட்ரூனா இவங்க என்னன்னு சொல்ல? ஃபால்ஸ். ட்ரூ வில் மூவ் அப் ட்ரூ. அப்ப இந்த கண்டிஷன்ல யார் பேர் ஆகும் பாத்தீங்கன்னா இஸ் ஃபால்ஸ் ஏ அப்படின்ற மாதிரி. சாரி, ட்ரூ வில் மூவ் அப் ட்ரூ வராது, அன்டிட்டர்மைன்டு. ஓகேங்களா? இப்ப இந்த மாதிரி செக் பண்ணி நீங்க மறுபடியும் ஒரு வாட்டி ஸ்லோவா நான் என்ன சொன்னேன்றதை செக் பண்ணி பார்த்து போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிளியரா இருக்கும். இதே மாதிரி ரிப்பீட்டடா நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. இது மாதிரி இன்னொரு கொஸ்டின்ஸ்லாம். தேங்க்யூ. See you in next class. Please subscribe my channel.